அவன் சைனாக்காரன் வந்து அங்கே தலைலாமா அவனை தலைலாமா அந்த ஏரியா பேர் திபெத், அவனை வந்து அவன் உள்ளே எடுத்துக்கிறான். நம்மளுக்கு என்ன பயம் என்ன அப்படின்னா, திபெத் வந்து சின்ன குட்டி கண்ட்ரி, நமக்குள்ளே வந்துட்டான்னா நமக்கு இந்தியாவுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னா அப்போ அவனை நம்ம டேக் ஓவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கண்ட்ரிக்குள்ளே இடைக்கலாம்னு சொல்லி ராவிட்ட ஒரு ஆப்ரேஷன் கொடுத்துரும், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க என்ன பண்ணுறாங்க, மக்களோட மக்கள் அப்படியே மிங்கிலாயிருவாங்க. மிங்கிலாக்கி என்ன பண்ணுவாங்க, அப்படியே கொஞ்சமாக அவங்கள்ட்ட ஃபீட் பண்ணுவாங்க, இந்த மன்னராட்சி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி பண்ணும்போது என்னாச்சு, பிரசிடென்ட் என்ன சொல்லிட்டாரு, அங்குள்ள பிரசிடென்ட் நான் இந்தியா கூட ஜாயின் பண்ணிடுறேன் அப்படின்ட்டாரு. ஆனால் அங்குள்ள மன்னர் ஒத்துக்கவே இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், ஓப்பனாக வந்து நம்ம எலெக்ஷன் பண்ணிக்கலாம், ரெஃபரண்டம். அதில் வச்சு தான் 99% இந்தியாவோட இணையரை சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ 1975 அது நடந்தது. ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் என்னன்னா, நம்மளாம் காலேஜ் வரைக்கும் படிக்கிற என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், புக்கில் என்ன படிச்சிருக்கோம் அப்படி எடுத்து அப்படி எழுதுனா மார்க் ஸ்கோர் ஆயிடும். யூபிஎஸ்சி அப்படி உங்களை செலக்டே பண்ணாது. யூ ஹாவ் டு பி டிஃபரெண்ட், மாறுபட்டு யோசிக்கணும், மாற்றி யோசிக்கணும்.